வெல்கம் பேக் டு மை வி3 மெம்பர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பெனி ரிலேட்டடாக ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை வி3 ஆப் அப்டேட்ஸ் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு 1 வீக்காக எல்லாத்துக்கும் ஷேர் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. என்னென்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கம்பெனி நேமை யூஸ் பண்ணி ஃபேக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஃபேக்கான குரூப்பா இல்லை ரியலாக உண்மையாக இந்த குரூப் இருக்கா அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. பட் ஷேர் ஆகிட்டுருக்கு. அந்த குரூப் உண்மையாக இருந்தாலும் இருக்கட்டும், பொய்யாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி, அது நமக்கு இப்போ தேவையில்லை. நம்ம உறுப்பினர் யாரும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட ஒரு கஷ்டமான சூழ்நிலையை பயன்படுத்தி யார் வேணாலும் தவறாக பயன்படுத்த முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. யாருமே எந்த ஒரு சூழ்நிலையும் அவசரப்பட்டு யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம எம்டி ஃபோரம் சேனலில் இன்ஃபர்மேஷன் வரும். நம்ம எம்டி சாரே நம்மக்கிட்ட பேசுவார். அதை மட்டும் நம்புங்க. இதை நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம எம்டியே சொல்லியிருக்காரு. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எப்போவுமே. நிறைய பேர் நினைக்கலாம், இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் சில அப்டேட் கிடைக்கலாம், ரகசியமான தகவல் வெளியே வரும். உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி யார் எது சொன்னாலும் சரி, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யாரும் நம்பவே வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு 5 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க சேலம் சோன்லேருந்து. அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் வந்துட்டுருந்துச்சு. அது கடைசியில் ஃபேக் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது போல தான் இதுவும் இருக்கலாம். ஸோ யாரும் இதை இப்போதைக்கு நம்ப வேண்டாம். நம்மளுக்கு இது தேவையில்லை, சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மை வி3க்கு சரியான ஒரு உண்மையான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியது எம்டி ஃபோரம் சேனல் மட்டும்தான். வாட்ஸ்அப் குரூப் இது வரைக்கும் எதுவுமே க்ரியேட் பண்ணல. டெலகிராமாக இருக்கட்டும், எந்த ஒரு இணையதளத்துலேயும் அவங்க எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஒன்லி யூடியூப்பில் மட்டும் ஒரே ஒரு சேனல் தான் இருக்குது. அது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் சேனல், அப்புறம் டெலகிராம் சேனல்லாம் இருக்குல்லங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ அந்த குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். அந்த சேனலுக்குள்ளே போனீங்கன்னாவே க்ரியேட்டட் டேட் போட்டிருக்கும். அதை வச்சு நம்ம பார்க்க முடியும். 2024, 25 இந்த டைம் பீரியடில் வந்த குரூப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்குள்ளே போகவே வேணாம். அதுக்கு முன்னாடி 2023, 22 அந்த டைமில் வந்ததெல்லாமே கம்பெனி ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ண ஒரு சில குரூப்ஸ். அது அஃபீஷியலாகவும் நிறைய பேர் வச்சுருக்காங்க. பட் இப்போ இருக்கிற நிலைமையில் நம்ம அந்த குரூப் எந்த குரூப்பும் பார்க்க வேணாம். எம்டி ஃபோரம் சேனலை மட்டும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? எல்லோரும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 15 டேஸுக்கு முன்னாடி நம்ம எம்டி சார் பொது அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது நியூஸ் பேப்பர்லேயே கொடுத்துருக்காரு, சரிங்களா? அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதவங்களாம். கம்பெனி மேலே நம்பிக்கையே இல்லாத ஒரு சிலர் நபர்களாக இருக்கீங்க. அவங்களாம் தயவு செஞ்சு அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு எந்த ஒரு பயம் இருக்காது. கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ இருக்கிற நிலமையில் கோர்ட்டு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு நம்ம எம்டி சார் சொல்லுவார். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம நம்புவோம். இதை தவிர நம்ம சொந்தக்காரர் சொல்கிறாங்க, ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறதையும் காதில் வச்சுக்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருங்க. யாரும் கவலைப்படாதீங்க. ஃப்ரீயாக விடுங்க. கண்டிப்பாக சரியாயிரும். மழையளவு பொறுத்தாச்சு, கடுகளவு பொறுக்க மாட்டிங்களா? இன்னும் சிறிது காலம் மட்டும்தான். நம்ம பொறியாக இருந்துட்டோம்னா நம்ம வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம எல்லோரும் நிறையா கோயிலுக்கு போயிருப்போம். மலை மேலே இருக்கிற கோயிலுக்கும் போயிருப்போம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, முருகர் கோயிலுக்கெல்லாம் எல்லாருமே போயிருப்போம் கண்டிப்பாக. இது இல்லாமல் பாத யாத்திரையெல்லாம் கூட போயிருப்போம். அதுவும் பல 100 கிலோமீட்டர் நடந்தெல்லாமே நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம் போய். அப்படி பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோயிலாகட்டும், பழனிமலை முருகன், முத்துமலை முருகன், சிவன்மலை, சென்னிமலை, சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கெல்லாம் கூட நம்ம போயிருப்போம். திருவண்ணாமலை, அவ்வளோ ஏங்க வெள்ளியங்கிரி மலை, எவ்வளோ லாங் நம்ம போகணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அங்கே போய் நம்ம சிவபெருமானை பார்த்துட்டு வர்றோம். இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு தான் செய்கிறோம். ஒரு கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மலை ஏறுறோம். வெள்ளியங்கிரி மலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு 2 நாள் பக்கம் மேலே ஏறுறக்கே டைம் ஆகும். அப்படி கஷ்டப்பட்டு மேலே போகும்போது 90% நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா யாராவது திரும்பி வருவாங்களா ஏற முடியலின்ட்டு? எப்படியாவது கஷ்டப்பட்டு மீதி இருக்கிற 10%த்தையும் நம்ம தாண்டி போய் சாமி பார்த்துட்டு வரணும்னு தான் நினைப்பீங்க. அதே போல் தாங்க நம்ம லைஃப்பில் எல்லா விஷயமுமே என்றைக்குமே முயற்சி இருக்கணும். முயற்சி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அது மாதிரி தாங்க நம்ம கம்பெனிலையும் முக்கால்வாசி மலையை தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் பொறுமையாக இருங்க. நல்லதே நடக்கும். இவ்வளோ தூரம் நம்ம மேலே போயிருக்கோம். இதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. 8 மாத காலத்தில் என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நீங்களே முடிவு பண்ணுங்கள். சரி முடிவு பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லைங்க. நமக்கான வெற்றி கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு கைகூடி வரும். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. நன்றி, வணக்கம்.